கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அன்பு இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்ததெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க கண்மணி. அன்பு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருக்காரு. ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் அன்பு பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்ய போகிறதா இங்கே ஜீவா சொல்லும்போது என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்மணி. அந்த சமயம் கண்மணியோட அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாரும் அன்பு இங்கே தான் தங்க போகிறாரா கண்மணி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. இல்லை, அன்பு எவ்வளோ வசதியாக இருந்திருக்காரு, ஆனால் இப்போ இங்கே தங்க போகிறாரான்னு கேட்கும்போது, ஆமாம்மா, வெண்ணிலா தான் முக்கியம்னு பாட்டி பேசியிருக்காங்க. அதான் அன்பு இனி தனியாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் க்ளவுட் கிச்சனையும் நடத்த முடியாமல் இங்கே நிறைய பிரச்சனை வந்ததால் அன்பு வேறு வழி இல்லாமல் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கிறதா இப்போ தான் ஜீவா சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அன்பு இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காருன்னு நீங்கள் யாரும் அன்புக்கு உதவி செய்யணும், அன்புக்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா அன்பு பேசின பேச்சுக்கெல்லாம் இனி அன்புக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றி புரிஞ்சுக்காத அன்புக்கு யாரும் உதவி செய்யவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அம்மா, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதில்லைன்னு சொல்லும்போது, இல்லை, என்ன இருந்தாலும் அன்பு மாப்பிள்ளை இங்கே தங்கியிருக்காருன்னா நாம் தானே அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டவே வேண்டாம், நமக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை. நம்மளை ஏளனமாக பேசினாங்கல்ல, பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அன்பு நம்மளை புரிஞ்சுக்காமல் பேசினதுக்கு தான் இப்போ இந்த நிலமையில நிற்கிறாரு அன்பு. இன்னும் சீக்கிரமாகவே பாட்டியை பற்றியும் வெண்ணிலாவை பற்றியும் அன்பு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்காக தான் அன்பு இங்கே தங்குறதுக்காக வந்திருக்காரு. மற்றபடி அன்பு மனசு மாறவும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வரல அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே கண்மணி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, எனக்கு புரியுது கண்மணி, நாங்கள் அன்பு தம்பிக்கிட்ட பேச போகிறதும் இல்லை, அதனால் நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கண்மணி சரியாக வேலையை கவனிக்காமல் இருக்கிறத தேன்மொழி பார்க்குறாங்க. கண்மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே என்ன சமைச்சு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, கண்மணி என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தேன்மொழி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னாச்சு கண்மணி, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உன்னுடைய வேலையை பார்க்காம ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்பு வராரு. அன்பை பார்த்த உடனே கண்மணி யோசிக்கிறாங்க, அப்போ நானும் அன்பும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்க போகிறோமா, ஏற்கனவே எனக்கும் அன்புக்கும் இடையில நிறைய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு தெரியாது. அதனால தானே ஜீவா அன்புக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காரு. பேசாமல் என் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட சொல்லிடலாமா, அன்பு என்னுடைய வீட்டுக்காரர் தான், ஆனால் என்னை புரிஞ்சிக்காம தன்னுடைய பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு பிரச்சனை செஞ்சது இந்த அன்பு தான் அப்படின்னு ஜீவா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அன்பு இங்கே வேலை பார்க்கவே முடியாது. என்னால் அன்புக்கு எதுக்கு பிரச்சனை வரணும், இங்கே வேலை பார்த்துட்ருக்கட்டும், ஆனால் என்கிட்ட அன்பு பேசவும் கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் கூடாது, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட அன்பை பற்றி நான் பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. அங்கே கண்மணியும் வராங்க. இங்கே ஜீவா இங்கே அன்பை பற்றி எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க. இங்கே கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுப்பாக பார்த்துக்க போகிறது என்னுடைய ஃப்ரெண்டு கண்மணி தான் அன்பு. அது மட்டும் இல்லாமல் அன்புக்கு நிறைய திறமை இருக்குது. புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தார், ஆனால் அங்கே பிரச்சனை வந்ததால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே அன்பு ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் அன்பு பேச்சை கேட்டு இனி என்ன சமைக்கணும்னு கேட்டு உங்கள் வேலையை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, சார், இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லாமையே நாங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டோம், இப்போ ஒரு பக்கம் கண்மணி பேச்சை கேட்கணும், இன்னொரு பக்கம் அன்பு பேச்சை கேட்கணும்னா என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜீவா சொல்கிறாங்க, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக உதவி செய்கிறதுக்காக தான் கண்மணி வந்தாங்க, இப்போ அதே மாதிரி அன்பு வந்திருக்காரு. கண்மணிக்கும் அன்புக்கும் நிறைய திறமை இருக்குது, அதனால் அவங்க பேச்சை கேட்டு இனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சரியாக உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாங்க,
ஏற்கனவே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நானே இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னு தான் அங்கே வேலை செய்ய வேண்டான்னு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ என்னால் க்ளவுட் கிச்சனை நடத்த முடியல. அதனால தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் நல்லா சமைப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் உங்கள் வேலையை பொறுப்பாக பார்த்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீங்கள் தான் அன்புக்கிட்ட என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லணும். அ அன்பு இனி கிச்சனில் இருக்க வேலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ ருசியாக சமைச்சு தரீங்கன்னு இன்றைக்கி நான் பார்க்குறேன். எனக்காக அன்பு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ஜீவா. எனக்கு க்ளவுட் கிச்சனில் நிறைய பிரச்சனை வந்த உடனே என்ன செய்கிறதுன்னு யோசித்தப்ப நீங்கள் தான் எனக்காக வந்து யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை செய்யணும்னு நீங்கள் சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் பிரியாணி நல்லா சமைப்பேன். நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நான் சமைக்கிற பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கண்மணி சொல்கிறாங்க, நானே கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்பு கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்த உடனே கண்மணி சொல்கிறாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்ப்பேன், என் வேலையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நானும் ஜீவா பேச்சை கேட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். மற்றபடி உனக்காக ஒன்றும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியாணி செய்கிறதுக்காக அன்பு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. கண்மணி யோசிக்கிறாங்க, என்னதான் அன்புக்கிட்ட கோவமாக பேசினாலும் பாவம் அன்பு அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தார். ஆனால் இப்போ பாட்டி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால இங்கே இருக்காரு. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க. தேன்மொழி, இங்கே அன்பு உதவி கேட்டார்னா நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி கண்மணி நான் பார்த்துக்கிறேன் சார், ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் வேலையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அன்பு. அன்பு யோசிக்கிறாரு, என்னதான் கண்மணி என்கிட்ட கோவப்பட்டாலும் எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காகவே இங்கே இவ்வளோ பேசுகிறாங்க. என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு கண்மணி சீக்கிரமாக என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறாங்க. அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ருசியாக பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு அன்பு. இங்கே ஜீவா அன்பு சமைக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. பிரியாணியை சாப்பிட்டு பார்க்குறாரு ஜீவா. உடனே இங்கே ஜீவா ரொம்ப சந்தோஷமாக, அன்பு இவ்வளோ ருசியாக நீங்கள் பிரியாணி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கண்மணி இடியாப்பம் ரொம்ப ருசியாக செய்வாங்க. அதே மாதிரி தேன்மொழியும் பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்க, ரொம்ப ருசியாக செய்வாங்க. அதே மாதிரி நீங்களும் பிரியாணியெல்லாம் ரொம்ப ருசியாக செய்கிறீங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்களே இந்த பொறுப்பாக இந்த பிரியாணியெல்லாம் எடுத்து செய்யுங்க. பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது நீங்கள் இந்த வேலையை பொறுப்பாக பார்த்துக்கோங்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது, என்ன வர வர ஜீவா நம்மளை கண்டுக்காம ஒரு பக்கம் கண்மணி தான் முக்கியம்னு பேசுகிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இங்கே அன்பை வேற கூப்பிட்டு வந்திருக்காரு. நம்மளை விட அன்பு ரொம்ப நல்லா சமைக்கிறதா இங்கே எல்லாரும் அன்பை பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே கண்மணி மேலே கோவமாக இருந்தாலும், இங்கே அன்பு புதுசாக பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுக்க இங்கே அன்பை பாராட்டி பேசுகிறாரு இங்கே ஜீவா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வேலைக்கு வராங்க. அதனால ஜீவா எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது நாங்கள் தான். என்ன நாங்கள் இங்கே வேலை செய்யும்போது இவ்வளோ கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே இல்லை. கண்மணியும் அன்பும் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்கன்னு இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ஜீவா கண்மணியவும் அன்பையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. கண்மணிக்கும் அன்புக்கும் நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு ஏற்கனவே அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே கண்மணி மேலேயும் அன்பு மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஜீவா சொல்கிறாங்க, அன்பு இவ்வளோ ருசியாக நீங்கள் சமைச்சு தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கண்மணியும் இப்படி தான் இடியாப்பம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க போகிறீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்மணி யோசிக்கிறாங்க, அது எப்படி நானும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஏற்கனவே அன்பு என்னை புரிஞ்சிக்க மாட்டார். இதில் அன்பு என்ன செஞ்சாலும் இப்போ இங்கே நான் கேள்வி கேட்கவே முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் அன்பு சரியாக பதில் சொல்ல மாட்டார். அன்பு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை பார்க்க வருவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. பேசாமல் என் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா வேலையவும் ஜீவா நீயே பார்த்துக்க
அதான் நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்கறதுக்காக இப்போ அன்பு வந்திருக்காருல்ல, இனி இந்த வேலையை பொறுப்பாக அன்பு பார்த்துப்பாருன்னு நம்ம பேசாமல் எப்பயும் போல் அம்மா சொன்ன மாதிரியே இங்கே பிரியாணி கடையை பார்த்துக்கிறது, இங்கே இடியாப்ப கடையை பார்த்துக்கிறதுன்னு நம்ம வேலையை பொறுப்பாக பார்க்க வேண்டியதான். பேசாமல் அன்பு இங்கே வந்ததுக்கப்புறமா நானும் இதே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க. ஜீவா கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்மணி. இங்கே அன்பு நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்கறதால இங்கே அன்பு ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கும்போது அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ஜீவா, அன்பு இவ்வளோ பொறுப்பாக தன்னுடைய வேலையெல்லாம் பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினச்சாரு. பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கும்போது ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாருன்னு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. அன்பு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு ஜீவா. இங்கே கண்மணி வீட்டுக்கு வந்த உடனே யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உடனே கண்மணியோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு கண்மணி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அன்பு தம்பியும் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. அன்பு தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், என்னதான் பிரச்சனையா? எப்பயுமே அன்போட பாட்டி அன்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய பாட்டி தான் முக்கியம்னு அன்பு பேசுவார். அப்புறம் எப்படி அன்பு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுமா, எதுக்குமா அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன இருந்தாலும் அன்பு நம்ம வீட்டு மாப்பிள்ளை, நம்ம எப்படி அன்பை விட்டு கொடுக்க முடியும்? அன்பு சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. நான் வேணும்னா அன்பு தம்பிக்கிட்ட பேசிட்டு வரட்டுமா? நீ அன்புக்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு வந்த உடனே அன்பு சாப்பிட்டாரா இல்லை ஏதாவது உதவி வேணுமான்னு நம்ம கேட்டால் தானே நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் அன்பு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சே, அதனால் நீ பேசலைனாலும் எங்களுக்கு அன்பு மேலே நிறைய அக்கறை இருக்குது. எங்களை அன்பு புரிஞ்சுக்கலனாலும் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் அன்பு எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கண்டிப்பாக அன்புக்கு உதவி செய்யணும் தானே நினைப்போன்னு சொல்லும்போது, போதுமா, இப்படியே அன்பை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அதான் பிரச்சனைன்னு வரும்போது பாட்டி பக்கம் தானே பேசியிருக்காரு அன்பு, நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நமக்காக பேசியிருந்தா பரவாயில்ல. அன்புக்கு இப்படி ஒரு நிலைமை வர நான் விட்டுருக்கவே மாட்டேன். இப்போ வெண்ணிலா பாட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பாட்டியோட கம்பெனிக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் வெண்ணிலா என் வீட்டில் தான் இருக்கணும்னு பாட்டி பேசியிருக்காங்க. அன்பு செஞ்ச வேலைக்காக கொஞ்சம் கூட அன்புக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை அந்த வீட்டில் கிடைக்கலன்றதுக்காக தான் அன்பு இப்படி புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணுன்றதுக்காக யோசித்து ஜீவா கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஜீவாவும் நிறைய பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே நிறைய பிரச்சனை வந்த உடனே இனி க்ளவுட் கிச்சனை நடத்த முடியாதுன்ற நிலமையில மறுபடியும் இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. போதுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டியும் வெண்ணிலாவும் தான். இப்போ பாட்டி பேச்சை கேட்டிருக்க வேண்டியதானே அன்பு. இப்போ பாட்டி பேச்சை கேட்காம எதுக்கு அங்கேருந்து வரணும்? பாட்டி தான் முக்கியம்னு இங்கே ராஜேஸ்வரி பாட்டியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார்ல அன்பு. அதனால தான் இப்போ இந்த நிலமையில என்ன செய்யணும் தெரியாமல் இருக்காரு. என் பேச்சை கேட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அன்பு பாட்டி தான் முக்கியம்னு பாட்டி பேச்சு தான் கேட்பேன்னு பாட்டிக்கிட்ட நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும்னு பேசினார்ல. அதனால் அன்பு இப்போ இந்த நிலமையில ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. போதுமா, இனி அன்புக்கு உதவி செய்யவும் வேண்டாம். அவர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அன்பை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. இப்படி நீங்கள் பேசுகிறதால பேசாமல் இனி ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, நானும் அன்பும் இப்படி ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா நானும் அன்பு பேச்சை கேட்க போகிறதில்ல. அன்பு என்கிட்ட பேச மாட்டார். ஆனால் நான் சொல்கிற எல்லா வேலையும் அன்பு செய்யணும். அதுக்காக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது அன்பு கண்டிப்பாக என் பேச்சை கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஜீவா கிட்ட பேசிட்டு உண்மையை சொல்லிவிட்டு பேசாமல் நான் என் வேலையை பார்க்குறேன்னு இங்கேருந்து கிளம்பிடலான்னு யோசிக்கிறேன். ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இனி பொறுப்பாக எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. இந்த வேலை எல்லாத்தையும் அன்பு பார்க்கட்டும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புனா தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னம்மா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி, உன் பேச்சை கேட்டு தானே நாங்கள் இங்கே வந்தோம். ஏற்கனவே நம்ம
இடியாப்ப ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இடியாப்ப கடை வேற நடத்திட்டு இருந்தோம். நமக்குன்னு நல்ல வருமானம் வந்தது. நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். உன்னுடைய பேச்சை கேட்டு தான் இங்கே ஜீவா தம்பிக்கு உதவி செய்யணும், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பொறுப்பான வேலையை பார்க்கணுன்னு நீ தான் சொன்ன. உடனே வேற வழி இல்லாமல் இங்கே கிளம்பி வந்துட்டோம். அங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே இங்கே கிளம்பி வந்தோம். இப்போ அன்பு வந்திருக்காருன்னு, அன்பு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறாருன்னு அன்புக்கிட்ட பேசவே முடியாது, அன்பும் என்கிட்ட பேச வேண்டான்னு இப்படி ஒரு முடிவெடுத்தா மறுபடியும் நம்ம எங்கே போகிறது? நமக்குன்னு வீடு இல்லாததுனால அங்கங்கே வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கோம். இப்போ நீ வந்து இப்படி பேசுகிறதால மறுபடியும் எங்கே போக போகிறோன்னு தெரியாமல் நாங்கள் மனசு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னால் நீங்கள் மனசு வேதனைப்பட வேண்டாமா. அம்மா அன்பு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு, அன்புக்கு நல்ல பேர் கிடைக்குது, அன்பு நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்குறதா இங்கே ஜீவா வந்து பெருமையாக பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நான் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட எல்லா பொறுப்பான வேலையும் பார்த்துக்கிறேன். பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேம்மா. அதனால் அன்பு என் பேச்சை தான் கேட்கணும். ஆனால் அன்பு ஆம், வந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னால் இங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வரக்கூடாது. அன்பு இங்கே ஜீவாவுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்க. அதனால் என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் நான் இங்கே வேலை பார்க்க வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, நீ வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் கண்மணி. நீ இப்படியெல்லாம் வந்து அன்பு தம்பிக்காக யோசித்து அங்கேருந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதுக்கப்புறமா பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். அன்பு தம்பிக்கிட்ட நீ பேசவும் வேண்டாம். அன்பு தம்பி அவர் வேலையை பார்க்கட்டும். நீயும் பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்த்தா எதுக்காக பிரச்சனை வரப்போகுது? நீ ரொம்ப யோசிக்கிற. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. அன்பு எப்பயுமே தன்னுடைய பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் மறுபடியும் நானும் அன்பும் இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதனால் நான் வந்து யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இதெல்லாம் சரிதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அம்மா இப்படி பேசுகிறாங்களே என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க கண்மணி. அடுத்த நாள் கண்மணியோட அம்மா, சித்தி, தேன்மொழி, சித்தப்பான்னு எல்லாரும் அங்கே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து ஜீவாவோட அம்மாவும் அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. கண்மணி ஜீவாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, என்ன ஜீவா, நீ இங்கே வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மா தான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜீவாவோட அம்மா வந்து கண்மணிக்கிட்ட பேசுகிறாங்க. கண்மணி, நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறதால தான் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வராங்கன்னு என் பையன் ஜீவா உன்னை ரொம்ப பெருமையாக பேசினான். நான் தான் சொன்னேன்ல, நீ உதவி செஞ்சால் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட் இன்னும் நல்லபடியாக நடக்கும்னு. நீ இங்கே பிஸ்னஸ் பார்ட்னராக வந்ததுக்கப்புறமா பொறுப்பாக எல்லா வேலையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு கோயிலுக்கு வரலாமே நினச்சேன். இங்கே வந்தால் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வந்து இனி ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போக வேண்டாம், அதான் அன்பு இந்த பொறுப்பை பார்த்துப்பாரு, அன்பு நல்லா சமைச்சு கொடுப்பாரு, என்னால் ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜீவா கிட்டேயும் ஜீவாவோட அம்மா கிட்டேயும் இப்படிலாம் பேசலான்னு நினச்சா இவங்க என்னை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. என்னால் தான் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு வேற சொல்கிறாங்களே, இப்போ எப்படி இவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறது, எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி வேலைக்கு வர முடியாதுன்னு பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து கண்மணி. அந்த சமயம் கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா கண்மணி, உன் மேலே இவங்க எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் நீ இனி ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போக வேண்டான்னு சொல்ல போகிறேன்னு நீ வேறு பேசிகிட்டு இருந்தல்ல, இப்போ பொறுமையாரு, நீ எதுவுமே ஜீவா கிட்டேயும் ஜீவாவோட அம்மா கிட்டேயும் பேசவே வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அன்போட பாட்டி அங்கே கோயிலுக்கு வராங்க. ஏற்கனவே அன்பு நம்மளை புரிஞ்சுக்காமல் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான். அன்புக்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறான். இப்போ க்ளவுட் கிச்சனை நடத்த முடியாமல் இங்கே வந்து மறுபடியும் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேறு வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்னு பாட்டி யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு வராங்க. அங்கே கண்மணியை பார்க்குறாங்க. கண்மணியை பார்த்த உடனே அன்போட பாட்டி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டு மருமக கண்மணி தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது ஜீவாவோட அம்மா, கண்மணியோட சித்தின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே கண்மணி அமைதியாக இருக்காங்க. இங்கே அன்போட பாட்டி வந்து ரொம்ப கோபமாக கண்மணிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, பாட்டி என்ன பேசுகிறீங்க, என்னால் என்ன பிரச்சனை வந்தது, நான் தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுகிறீங்க, எப்பயுமே அன்பை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அன்புக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க,
ஆனால் இப்போ அன்பு வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இங்கே அன்பு என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானா, இப்படி வந்து அன்பு மனசு மாற காரணமே நீதானே அப்படின்னு பேசுகிறாங்க. பாட்டி இப்படி பேசும்போது கண்மணிக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. போதும் பாட்டி, இப்படிலாம் பேசாதீங்க. அன்புக்கிட்ட பேசவும் இல்லை. அன்பு வந்து இப்படி ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு சேரணும்னு நான் சொல்லவும் இல்லை. ஏன், அன்பு ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்தது எனக்கும் பிடிக்கல. இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு ஜீவாக்கு அன்பு தான் என்னுடைய வீட்டுக்காரர்ன்ற உண்மை தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். போதுமா? இப்போ நான் யோசிச்சேன்னா கண்டிப்பாக அன்புக்கு இங்கே வந்து வேலை செய்ய வேண்டான்னு அன்புக்கிட்ட சொல்லி என்னால் இங்கேருந்து அனுப்ப முடியும். ஆனால் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீங்கள் தான் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அன்பை பற்றி புரிஞ்சுக்காம அன்புக்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது நீங்கள் தானே. ஆனால் நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம நான் தான் அன்பை வந்து அங்கேருந்து வர வச்சுட்டேன்னு எப்படி நீங்கள் இப்படிலாம் பேச முடியும்? போதும் பாட்டி, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு சொல்லும்போது, என்ன இவ்வளோ சத்தமாக பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, நான் உண்மையை பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் அன்பு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. அன்புக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் அன்பை புரிஞ்சுக்காம வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி உங்கள் வீட்டில் அன்பு தங்குவார்? அதனால தான் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். அதை புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லை. என்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி ஏளனமாக பேசுகிறீங்கன்னு கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்கள, ஆனால் பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் வெண்ணிலாவும் தான். வெண்ணிலாவை ரொம்பவே நம்புறீங்க. சீக்கிரமாக வெண்ணிலா பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. என் அம்மாவை வந்து கேள்வி கேட்டீங்கல்ல, என் அம்மா கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினச்சி தேவையில்லாமல் பேசுனீங்கல்ல, என் வீட்டில் எல்லார்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு கண்மணி ரொம்ப கோபமாக பேசும்போது, என்ன கண்மணி இப்படிலாம் பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை தான் பேசுகிறேன். இப்போ வேணும்னாலும் நீங்கள் அன்புக்கிட்ட பேசி இப்போவே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க வேண்டான்னு அன்புக்கிட்ட பேசி புரிய வச்சு அன்புவை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசும்போது, இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை வேற நீ பார்க்குறல்ல, அதான் இப்படிலாம் பேசிகிட்ருக்க. நீ வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜீவா உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கண்மணி இப்படி பேசுகிறத கேட்டு பதில் பேச முடியாமல் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் ஜீவா சொல்கிறாங்க, என்ன கண்மணி என்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லை? அப்போ அன்பு தான் உன்னுடைய வீட்டுக்காரரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அன்பு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்த உடனே அங்கே நான் வேலை பார்க்க வேண்டான்னு யோசித்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், பாட்டி இப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக ஜீவா உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இங்கே யாருக்காகவும் என்னுடைய வேலையை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எனக்கு என்னுடைய வேலை முக்கியம். நீ என்னை நம்பி என்னை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கியிருக்க. அதனால் என்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன். எப்பயுமே வந்து உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு பாட்டி பேசின பேச்சுக்கெலாம் நானும் கண்டிப்பாக என்னுடைய திறமையால் முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல், அன்பு, அன்போட பாட்டி, வெண்ணிலான்னு இவங்க எல்லார் முன்னாடியும் நானும் நல்லபடியாக வேலை செஞ்சு முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு பாட்டி பேசின பேச்சால் பாட்டி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க கண்மணி.